அதாவது எங்க எம்ஜிஆர் பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடுவார். அதாவது இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடுவார். அதாவது இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் வேணும், யாரா அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கிற கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. அங்கேயே கருத்து வேறுபாடு வந்துட்டு இல்ல, அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரிகிறது. அதெல்லாம் கவலைப்பட, இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுப்போம். அதெல்லாம் அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம். அது வேறொரு கட்சியில் நாங்கள் எப்பவுமே தலையிடுறது கிடையாது. அது அவர்களுடைய உட்கட்சியுடைய விவகாரம். அதுல போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நாங்க எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொல்லுதில்லை. நீங்க இப்படியே கேள்வி கேட்டு எத்தனை தடவை தான் இந்த கேள்வி கேட்பீங்க? நானும் 8 வருஷமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆயிடுது. ஏற்கனவே சொன்ன பதில் இதுக்கு பொருந்தும். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கிற கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. அங்கேயே கருத்து வேறுபாடு வந்துட்டு இல்ல, அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரிகிறது. அதெல்லாம் கவலைப்பட, இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுப்போம். அதெல்லாம் அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம். அது வேறொரு கட்சியில் நாங்கள் எப்பவுமே தலையிடுறது கிடையாது. அது அவர்களுடைய உட்கட்சியுடைய விவகாரம். அதுல போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நாங்க எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொல்லுதில்லை. நீங்க இப்படியே கேள்வி கேட்டு எத்தனை தடவை தான் இந்த கேள்வி கேட்பீங்க? நானும் 8 வருஷமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆயிடுது. ஏற்கனவே அந்த பல்வேறு கட்சி, சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அந்த இணைப்பு விழா இப்பொழுது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க உங்க தொலைக்காட்சி இருக்குல்ல, எடுத்து போட்டுட்டு இருக்காங்களா, அதுல பார்த்து தெரிஞ்சுக்க. திராவிட கட்சிக்கு பார்ப்பனரை தலைவராகிறதுக்கு இது பண்ணிருந்த ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு நேற்று வந்து ஒரு விமர்சனம். அதாவது எங்க எம்ஜிஆர் பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல
காணாம போயிடுவார். அதாவது ரெண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கிற கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. அங்கேயே கருத்து வேறுபாடு வந்துட்டு இல்ல, அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரிகிறது. அதெல்லாம் கவலைப்பட, இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுப்போம். அதெல்லாம் அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம். அது வேறொரு கட்சியில் நாங்கள் எப்பவுமே தலையிடுறது கிடையாது. அது அவர்களுடைய உட்கட்சியுடைய விவகாரம். அதுல போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நாங்க எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொல்லுதில்லை. நீங்க இப்படியே கேள்வி கேட்டு எத்தனை தடவை தான் இந்த கேள்வி கேட்பீங்க? நானும் 8 வருஷமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆயிடுது. ஏற்கனவே சொன்ன பதில் இதுக்கு பொருந்தும்.